கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக், ஸோ இது அதுக்கடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கும் ஒரு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேலே போன மார்க்கெட் வந்து அகைன் மறுபடியும் என்னாச்சுன்னா உங்களுக்கு ஃபால். லாஸ்ட் ஒரு 2 டேஸ் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த இதில் தெரியுது. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த 24,611 அப்படின்றது உங்களுக்கு, அதாவது இந்த ஜோன், ஆமாம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை இதை உடச்சிச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் 24,339 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 174 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ மேலே போயிருக்கு. ஆனாலும் ஸோ இந்த 174 பாயிண்ட்ஸ் மேலே போனது இந்த ட்ரெண்டை வந்து உங்களுக்கு வந்து ஸோ மாற்றும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கணும். அதாவது நேற்று பிரிண்ட் ஆனது ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நேற்றுக்கு விட ஒரு 174 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஆனாலும் ஸோ இது வந்து ட்ரெண்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மேலே போக போதா, என்னை பொறுத்த வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ மேலே போக போதா இல்லை கீழே வருதா அப்படின்றத நம்ம மார்க்கெட்டோட டைரெக்ஷனில் தான் போய் நம்ம பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை வந்து ஒரு சில ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னால் அந்த நம்ம ஒரு 11 or 12 o'clock நம்ம ஒரு வீடியோ, அதாவது செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்னால் இடையில போட முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் வர்றதுனால எனக்கு டைம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் லாஸ்ட்டு ஆயுத பூஜைக்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸ் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தீபாவளி கழித்து நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 16% சும்மா அடித்து நொறுக்கி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா நம்ம அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 ட்ரேடிங் செஷனில் ஸோ 27% மேலே போயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்டை பீட் பண்ணி அதுக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம வந்து எப்பயுமே பார்க்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்ன, ஸோ அந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இதுக்கு மேலே போகுமா போகாதா அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ ப்ரைஸை மட்டுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி பண்ணியிருக்கவங்களுக்கு ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்களா? பொதுவாகவே ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவை பார்க்கணுமே தவிர ப்ரைஸை பார்க்கக்கூடாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இந்த சமன்லால் கேபிட்டல். ஸோ 4% வந்து மேலே போயிருக்கு. ஸோ டார்கெட் வந்து நியரில் இருக்குது. 170 அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஹிந்துஸ்தான் காப்பர் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10 or 11% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட டார்கெட் நியர்பையில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் நேற்றும் ஒரு 3% வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து மேலே அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ நெக்ஸ்ட் அதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 537 அப்படின்றது அதோட ப்ரீவியஸ் ஹை நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 3.5% வந்து மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம கொடுத்ததுலேருந்து, அதாவது நம்ம பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட இப்போது
எக்ஸாக்டாக 24% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 or 2 months இருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேட் ஜோன்லாம் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஒரு கன்சாலிடேட் ஜோனை வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது கொடுத்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் நேஷ்னல் அலுமினியம். இந்த நேஷ்னல் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரேட்டஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை என்ன இருக்குது, அதாவது பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு இந்த ஜோனை வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்சாலிடேட் ஜோன் சொல்லலாம். ஸோ அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை கன்சாலிடேட் ஜோன் இல்லை, அது இந்த ஜோன் வைங்களேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போச்சு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆச்சுன்னா கீழே வந்துட்டு இந்த ஜோனில் இருந்து இப்போ என்ன இருக்குது, ஸோ இதை இங்கே அதாவது 200 அப்படின்ற இந்த ப்ரைஸை உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ மண்டே வந்து உங்களுக்கு அதாவது ஆமாம் செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அவ்வளோ வேல்யூவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சின்ன சப்போர்ட் எடுத்து மேலே போகவும் இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் நம்ம வந்து நம்பி வந்து இதை வந்து நம்ம எடுக்க முடியாது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஒரு 4% வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும், ஸோ எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஜோன் தான் எஸ்எல். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில், அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். ஸோ அப்படி வரும்போது நம்ம இதுதான் எஸ்எல் அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை அதாவது 262 அப்படின்றது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இங்கே வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஜம்மு காஷ்மீர் பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இது சப்போர்ட் அப்படின்றது எப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இங்கே இந்த ஸ்டாக் ஏன் புல் பேக் ஆகிறதுக்கான ரீசன் என்ன. ஓகே, ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மல்டிபிள் டைம் என்ன இருக்கும், ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ 1 2 3. ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு நாய்ஸஸ் இருக்கும். ஸோ கீழே வந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜோன்லையும் கீழே வந்துருக்கும். ஆனாலும் இந்த ஸ்டாக் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிடு. இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடு அப்படின்றது உங்களுக்கு இந்த ஜோன்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. பிகினராக இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களால் அதாவது இது மேலே நம்பிக்கை வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு அனுபவம் வர இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு இது மேலே கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். ஓகே, இந்த ஜோன் பாருங்கள் சப்போர்ட். இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு நம்ம எங்கே எஸ்எல் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ எங்கே நம்ம எஸ்எல் வைக்கலாம் போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதுதான் எஸ்எல் ஜோன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட். ஸோ இதோட டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே நம்ம பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை. இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 117 இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இங்கே வந்து டார்கெட்டை நம்ம இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ஹையை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ இதோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 145 அப்படின்றது வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது டெய்லியில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 147.87 பைசா அப்படின்றத நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் கேஇசி. இந்த கேஇசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்து என்ன ஆகலை, பிரேக் ஆகலை. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வகையில் இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை வந்து
ஸ்விங்குக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி இதை வந்து 2 டைப் ஆஃபில் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றத நம்ம வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ மேலே போயிட்டு இந்த ஸ்டாக் கீழே விழுந்துச்சு. கீழே விழுகும்போது இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் பண்ணியிருக்கு, செகண்ட் டைம் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ தேர்ட் டைம் எங்கேயும் என்ன இருக்குது, ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் உங்களுக்கு டச் பண்ணுதோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டைமும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரெண்ட் லைனை இது வந்து 4th டைம். ஸோ இதை 4th டைம் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெண்டில் அதாவது எஸ்எல் அப்படின்னு, அதாவது இந்த சப்போர்ட்டில் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஸ்விங்குக்கு வந்து நம்ம இதை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே என்ன பண்ணணும், ஸோ நம்ம எஸ்எல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை ஒன்று. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதாவது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணும்போதும் இதோட ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த 892 அப்படின்றது இதோட ப்ரீவியஸ் ஹை இல்லையா, ஸோ அதையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கிற முடியும். ஸோ இந்த 998 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். செகண்ட் வந்து இதோட ஆல் டைம் ஹை. ஸோ ஒரு ஆல் டைம் ஹை 1277 உங்களுக்கு செகண்ட் டார்கெட் ஆகும். நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் செஞ்சுரி ஃப்ளை. இந்த செஞ்சுரி ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, பிரேக் அவுட்டுக்கு நியரில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லியில் நம்ம அனலைஸ் பண்ண போகலாம். ஓகே, இப்போது நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக 2023 இந்த சேனல் தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் எடுத்திருக்கும். எப்போல்லாம் ஒரு நிமிஷம், ஸோ எப்போல்லாம் அதோ ஹை போகுதோ, ஸோ இங்கேருந்து பாருங்களேன், ஸோ இந்த ஹையிலேருந்து விழுந்திருக்கு, விழுகும்போது இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அங்கேருந்து அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஸோ இந்த ஜோனுக்கு வரலை, அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கா. ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும், மறுபடியும் அதோட நியூ ஹையை வந்து க்ரியேட் பண்ண முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கும். அப்படி கீழே வரும்போதும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போது இந்த ஜோனில் நிற்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று இதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த க்ரீன் கலரில், அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கிறது உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும், தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதை உடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஸோ பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதை விட இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்கா, ஸோ இந்த ஜோன், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது இதை வந்து கிளியர் கட்டாக நம்ம வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் கிளியர் கட்டாக நமக்கு பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிள். இதை உடச்சிச்சு அப்படின்னா இது நெக்ஸ்ட் நியூ ஹையை க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கரண்ட்டாக இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ டெய்லியில் நான் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோவில் இருக்க எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட முடிவே இறுதியானது. ஓகே, இப்போது கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே என்ன இருக்குது உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்றதை நான் வந்து பிளாக்காக மாற்றிடுறேன். ஓகே, இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கா, ஸோ இந்த ஜோனை வந்து உடைக்கணும். ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிறத உடைச்சாலுமே கூட இந்த ஜோனையும் உடச்சிச்சு அப்படின்னா இது ஒரு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி
ஆகுது, அது இதை உடைக்குது அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல் பொறுத்த வரைக்கும் எங்கே வைக்கணும்னா இதுதான். ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டில் என்ன நம்ம வந்து எஸ்எல்லாக வைக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உடச்சிட்டு இந்த ஜோனில் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். அதாவது இந்த மேலே போயிட்டு ஒரு நிமிஷம், ஸோ அதாவது இங்கேருந்து உடைக்குதுன்னு வைங்களேன், மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே வரும்போது இந்த ஜோன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். சம்டைம்ஸ் இதையும் உடச்சிச்சு அப்படின்னா அகைன் மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹை 865 ரொம்ப நியர்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை விட்டுருவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதோட ஆல் டைம் ஹைலேயே நம்ம வச்சுக்கலாம். எஸ், இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 935, அது விக்கில் வரும். நம்ம வந்து பாடியில் தான் எப்போயுமே என்ன பண்ணுவோம், ஸோ டார்கெட்டே வைப்போம். 922 அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்கை மட்டும் நம்ம பார்த்துருவோம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் சுசுலானை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கே வரைக்கும் போகும். ஸோ இந்த ஸ்டாக்கு நம்ம கொடுத்த ஸ்டாக்கும் கூட. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மேலே தான் போயிருக்கு. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இதை தாண்ட முடியல. ஸோ இதால் இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இது எங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 51 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகும். அது மட்டும் இல்லை, ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். அப்படியும் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டாக்கு கீழே விழுகும். ஸோ கீழே விழுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரவுண்டிங் பாட்டம் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டில் வந்து பிரேக் ஆகணும். இந்த ஹேண்டில் பிரேக் ஆகுதோ, எப்போ பிரேக் ஆகுதோ, ஸோ அப்போ தான் இந்த ஸ்டாக்கில் நமக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணணும். ஒன்று, அதாவது சம்டைம்ஸ் வந்து இதையும் உடைக்கும். அதாவது இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னா இன்னும் ஃபால் வரும். அதாவது எந்த சேனல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேண்டிலோட இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா இன்னும் கீழே வரும். ஸோ இல்லை அப்படின்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா இதையும் உடைக்கணும். இதை உடைச்சா மட்டுமே நமக்கு இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் ஸ்ட்ராங்கான, அதாவது கேண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது ரிஜெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேண்டிலில் பாதி அளவுக்குலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பையர்ஸ் இருந்தவங்க மறுபடியும் செல் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ செல்லர்ஸ் பக்கம் மாறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரேக் அவுட் அப்படின்னா அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் கேட்ட சில ஸ்டாக் 2 ஸ்டாக் பார்த்துருக்கோம். இன்னும் சில ஸ்டாக் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.